ஆர்சிபி ப்ரோ. என்கிட்ட கேட்டா எப்படி? அதான் சொல்றேன். இப்போ எப்படி உங்களுக்கு என்ன தோனி 46 அடிச்சாரு போதும் இல்லையா? 46 அடிச்சிருக்காரு. அது ஒரு மாசத்துக்கு தாங்குவீங்க நீங்க. இப்போ 46 அடிச்சிருக்காரு. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடே வேண்டாம். இப்போ அதிகமா ஜாலியா இருக்கும். தோத்தா என்ன ஜெயிச்சா உங்களுக்கு? இது போதும் உங்களுக்கு. சிஎஸ்கே தான். ஆர்சிபி ஈசால கப் லாலிபாப். ஆர்சிபி ஷிஷ் ஸ்டார்டிங் அந்த எப்படி இருக்கும்? எண்டிங் ஆர்சிபி ரெண்டு மூணு மேட்ச் தான். ஆர்சிபி அன்ஸ்டாப்பபிள். ஆர்சிபி யாருமே நிறுத்த முடியாது. ஆர்சிபி ஈசால கப் நம்டே. லீக் மேட்ச் தான ஜெயிச்சீங்க, கப் ஜெயிக்கல. லாலிபாப் கன்ஃபார்ம். லாலிபாப் கன்ஃபார்ம். ஈசால கப் நம்டே குரு ಹೇಳ್ಬಿಡು ಎಲ್ಲರಿಗೂ. செகண்ட் ஹாஃப் தூக்கனா வந்து மேட்ச் பார்த்து தூக்கனா வீட்ல போய் தூங்கு ப்ரோ. சொல்றாரு தூக்கனா வந்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு சூப்பரா அப்படியே 18 வருஷமா தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்பதான் புதுசா தூக்க வருது உங்களுக்கு. ஆமா உண்மையா கப் ஜெயிச்சாங்க ப்ரோ. சிஎஸ்கே ஜெயிச்சா அவங்க கப் ஜெயிச்ச மேரி ஃபர்ஸ்ட் நீங்க கப் வின் பண்ணிட்டு பேசுங்க. ஒரு மேட்ச் ஜோகாட்டாது. என்னதான் பண்ணணும் புரியல. லாலிபாப் சாப்பிடணும். லாலிபாப் இவரு தானே சொன்னாரு இங்க வந்து புதைச்சிட்டு அங்க கரைக்கிறது. கரைச்சிட்டாங்க ப்ரோ. ரொம்ப அப்படியே கரைச்சு போய் நிக்கிறோம். ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்களே தெரியல. அவர் வந்து 4 6 அடிச்சார்ல, அதான் ரிவெஞ்ச் தான். 4 மாசத்துக்கு பேசுவாங்க. இப்போ அதனால இப்போ நாங்க ஜெயிச்சது கூட கத்தல. அவங்க 4 4 4 6 அடிச்சதுக்கு கத்தி இருக்கிறாங்க. அது போதும்னு சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ, நான் எங்களை கரைச்சிட்டாங்க. இப்போ நாங்க போறோம், மெரினாக்கு தான் போறோம். கரைக்கிறாங்க எங்களை. 5 ட்ரோஃபி வாங்கியாச்சு. எப்போனா இன்னும் எவ்வளவு தோனியோட சீசன். தோனிக்காக தான் வந்தோம் ப்ரோ. 18 ஆர்சிபி 18 ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ஒரு தடவை கப் அடிங்க ப்ரோ. நாங்க வந்து தலைக்கு பேர் சொல்லாதீங்க ப்ரோ. விட்டெல்லாம் கொடுக்கல. நீங்க அடிச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். நாம வந்து பொறாமலாம் இல்ல. எங்களுக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். நல்லா அப்ப இந்த வாட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் அழக்கூடாது. நாங்க யார் பாருங்க அழுந்துட்டு வந்தாரு. தலைமலை பொண்ணு போத்தி யாரு நாங்கெல்லாம் வருத்தப்படுறது இல்லை. இங்க புதைக்கிறீங்களே, புதைச்சிட்டீங்களா? நாங்க புதைக்கலான்ட்டு நான் சொல்லல. சொன்னீங்க ப்ரோ. யார் சொன்னது? ப்ரோ நீங்க சொல்லல. எத்தனை பேர் சொன்னாங்க ப்ரோ? சரி புதைக்கிறேன்னு சொன்னீங்க. அதுல இன்னைக்கு புதைக்கிறீங்களா? 28 வாங்க. இன்னொன்னு சொல்றேன். எவ்வளவுதான் புதைக்கிறேன் அப்புறம் என்ன சொல்லுவீங்க? லீக்ல ஜெயிச்சுக்கோங்க. ஆனா நீங்க செமிஃபைனல் என்ட்ரியே ஆக மாட்டேங்கிறீங்களே. ஏன் போன வாட்டி லீக்ல ஜெயிச்சீங்க? ஏன் செமிஃபைனல் உங்களுக்கு நாங்க தான் ஜெயிச்சோம். ஒரே நிமிஷம். அவங்களே ஜெயிட்டோம். ஜெயிக்க சொல்லுங்க. நாங்களே சொல்றோம் ஜெயிக்க சொல்லுங்க. விராட் கோலி டைம் ஆகுதுனா கிளம்பு. அவங்களே ஜெயிக்க சொல்லுங்க. ஒரு வாட்டி விராட் கோலி கையில கப்பு பாக்கணும்னு எங்களுக்கு ஆசை. நானும் உண்மையா சொல்றேன். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி பண்றதுனால தான் எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. அதனால எல்லாம் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. 4 கேச்சஸ் பிரில்லியன்ட். ஆல்ரெடி நாங்க 5 வச்சிருக்கோம் ப்ரோ. 1 எடுத்து வரட்டும் ப்ரோ. போதும் ப்ரோ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தலை தோனி ஷர்ட் கூட செம்மையா இருந்துச்சு. அதுவும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஓகே, சிஎஸ்கேவும் ஃபுல்லா வந்து சாட்டிஸ்ஃபைடா முடிச்சிட்டாங்க. ஆர்சிபிக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப பயமா சிஎஸ்கே ரொம்ப கத்துவாங்க. அது எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்கிறதானே. எல்லா ஃபேன்ஸ்க்குமே எல்லா இடத்துலயுமே சிஎஸ்கே கத்துவாங்க. எல்லா ஃபேன்ஸ்க்குமே அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால எல்லாம் அவங்க ஹோம் டவுன், அப்புறம் அவங்க அப்படிதானே இருப்பாங்க. ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. we are happy, they are also happy, so all are happy. என்னது நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆக்சுவலி இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ ஹோப்போட ஆர்சிபி வெல் பிளேட். ஆர்சிபி அவங்க ஹோம்ல நாமள வச்சு செய்யலாம். அவ்வளவுதான். இவங்க நம்ம ஹோம்ல இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நாம வந்து பேசுறவா 1000 பேர் கேக்குற மட்டும் இல்ல. காமனாவே இருக்க மாட்டறாங்க. சிஎஸ்கே எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே சிஎஸ்கே தான். ஓகே, என்னது ஈசால கப் நம்பேவா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 17 இயர்ஸ் ஆல்ரெடி நாங்க வந்து கொஞ்சம் சொல்லி தான் இதாயிட்டோம். பட் hope we are hoping the best.
ஆஃப்டர் 17 இயர்ஸ் சேப்பாக்ல சிஎஸ்கே வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம். ப்ரோ நாங்க விட்டு கொடுத்துருக்கோம் ப்ரோ. இதுதான் தப்புங்கிற. ஜெயிச்சாங்கணும், தோத்தா தோத்தாங்கணும். ஃப்ரெண்ட்லி பேண்டர் சென்னை நம்பி வந்திருக்காங்க, நம்ம ஏமாத்த அனுப்பலாமா? வந்தாரே வழக்கம் சென்னை. பெங்களூரை நம்பி வாங்க, நாங்க 2 பாயிண்ட் தரோம். இதான் நாங்க பெங்களூருக்கு வாங்க, நாங்க 2 பாயிண்ட் தரோம் உங்களுக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு உட்காந்து அடிச்சிருக்கீங்க? இதான் நாங்க. அவ்வளவுதான். அவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறது இல்ல. விராட் தோனி இவங்க ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. லூஸ் மாதிரி ஒருத்தன் லாலிபாப்புங்கிறான், இன்னொருத்தர் 2 இயர்ஸ் பேனுங்கிறான். எதுக்கு பைத்தியக்காரமா அடிச்சிருக்கான்னு தெரியல. மேட்சா பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இவங்க அவங்களை கலாச்சாங்கண்ணா. அதை மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லிட்டே தான் இருக்கணும். இது நீங்க முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு யாராவது ஒரு முடிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க முன்னாடி சொன்னீங்க, அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்க, அதை முடிச்சிட்டோம். இப்ப முடிச்சிட்டோம். முடிஞ்சிரும் ப்ரோ. இந்த மாதிரி பேசுறதுனாலதான் வந்துட்டு முடிச்சு விடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. கங்க்ராச்சுலேஷனே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான். விராட் கோலி எப்படி இருந்தாலும் இந்தியா மேட்ச்ல விராட் கோலி தான் வந்தாகணும். அதே மாதிரி வேர்ல்டு கப் அடிச்சு டோனி தான், அவரு கிரேட் தான். எதுக்கு வந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. 2 பேரும் கத்துங்க. டோனி 6 அடிக்கிறாரா கத்துங்க, விராட் கோலி உள்ள வந்து 4 அடிக்கிறாரா, கவர் டிரைவ் அடிக்கிறாரா கத்துங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாருக்கும் 1 பேட் கேம் இருக்கும். டுடே வாஸ் நாட் சிஎஸ்கே டே. ட்ரோஃபி இல்ல அவங்களுக்கு, அது மெயின். அவங்களுக்கு டிராஃபி தவிர எல்லாம் பண்றாங்க. ஹெட் டு ஹெட் பாத்துக்கோங்க, இதெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த ஒரு மேட்ச் வச்சு இன்னும் 4 மாசம் பேசுவாங்க. 4 மாசம் என்ன, 1 வருஷமே பேசுவாங்க. May 3 அவங்க வீட்லயே போட்டு சாத்தலாம். இன்னொரு மேட்ச் இருக்குல்ல, ஞாபகம் இருக்குல்ல, இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, அதே ரிட்டர்ன் ஃபிக்ஸர். அப்படிதானே ஆடினாங்க, ரொம்ப ஆடினாங்க. பாப்போம் கடைசியில் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ப்ரோ நாங்க அவங்கள மாதிரி லூசுத்தனம் பசங்க கிடையாது. நாங்க ஒழுங்கா ஆடுவோம், நேர்மையா ஜெயிப்போம். அவங்க நான் சீட் பண்றாங்கன்னு சொல்ல, ரொம்ப ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அப்படியே ஏதோ ஜெயிச்ச மாதிரி ஆடக்கூடாது. அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். தோனி பார்த்து சந்தோஷம் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் மேட்சுக்கு வர தோனி பார்த்துட்டா சந்தோஷம் தான். ஆனா அதுக்காகவும் மேட்சுக்கு ரிசல்ட்டையும் அதுவும் கம்பேர் பண்ண விரும்பல நாங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான்.